எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் பத்தி ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா நம்ம வந்து 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ். என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமோ இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டரை மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அதையும் நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார். இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ, அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்குனேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போது நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ
முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ-ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன் டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட ஐயோ பாலாவா கோவக்காரராக இருப்பாரு, சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேனே பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்துருந்தேன். ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இந்த இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம், அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி ஒரு 2 டேஸாக எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார், ஓகே நல்லா பண்ணுறீங்கன்னு. ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு. மானஸ் தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையே மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலான்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
Thank you so much, JSK sir. Actually, sir, எனக்கு ஃபயர் அப்போ ஃபயரே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் he explained the thought to me, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். I was like, sir, are you sure? Like, do we do this? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டீமில் ஒரு ஃபீமேல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஏன்னா குறிப்பாக நிறையா 4-5 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் சில காட்சிகளுக்கெல்லாம் தேவையான விஷயங்களெல்லாம் ரொம்ப தைரியமாக போய் எல்லார்கிட்டையும் கையாண்டு ரொம்ப பக்கபலமாக இருந்தா பிரீத்தி. ஒரு நிமிஷம் பிரீத்தி பேசு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சினிமானா என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது சார் தான். நிறைய மிஸ்டேக் பண்ணேன், நிறைய திருத்தி விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் தான், கொஞ்சம் நல்லா சார். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் படத்தை நல்லபடியாக தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு டாக்டருங்க, ஆனால் வந்து படத்தில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், சினிமா தான் பேஷன் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒரு சாங்கில் கூட நடிச்சிருப்பான். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி இதான் என்னோட மொதல் படம், அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆர்டிஸ்டாகவும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அதில் பாதி பேர் வந்து இதுதான் மொதல் படம் அவங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் மேன் ஆஃப் த ஆர்மி எங்கள் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும். இந்த கதை வந்து ரொம்ப போல்டான அட்டெம்ப்ட். இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள்லாம் பார்த்தாங்க, ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே, மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 1க்கு 4 ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில்ல. நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும். சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்கக்கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துட்ருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலையும் இடம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால். படம் பாருங்கள், படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. Day 1 ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை.
அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்ஷியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து தான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட். ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவரை சொல்லி ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம். நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார், நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னுவேன். எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல், முகம் சலிக்காமல், அது நாங்கள் டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப பிரமாதமான அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன் எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் வாய்ப்பு தருவேன்னு. அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள் இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்காரு, கல்யாண சாங். அதே மாதிரி ரா. 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார். நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல்ல எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம். அவர் குறிப்பாக வந்து, சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார் ஸ்பாட்டில். அவர் வந்து ஒரு புதுமை பித்தன்ற ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார். அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு வியப்பாக சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேறு ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்தளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் ஆகிருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணி எல்லாம் பார்த்து தான் ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட. அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு
கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலையும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். இந்த படம் டெஃபினட்டாக மிக விரைவில், அதாவது ஆர்வி உதயகுமார் சாரும் சரி, பாண்டியராஜன் சார் இருந்த அத்தனை பேரோட அட்வைஸும், முரளி சார்லேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டேட் பார்த்து வாங்க, வர படங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 படங்களோடு வந்து இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல தருணத்தில் மிக விரைவில் இந்த படம் வந்து வெளியாக இருக்கிறது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கண்டென்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சப்போர்ட். இந்த படத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, பாண்டியராஜன் சார் சாரி, திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன், ரொம்ப லேட் ஆகிட்டேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. கடைசியில் பேச விடுறத பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான், ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது. முதல்ல வந்தது, கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவர் நான் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷமாக எனக்கு படம் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவன் நட்பு. ஆனால் அழுத்தம் நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, போக முடியலன்னா, சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படி சினிமா எடுத்திருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். என்னது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறார். அப்படி வருதா, இப்போ டைரக்ஷன்ட்டார். ஏன்னா சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டோவை எவ்வளோ பற்றி வச்சுருக்கலாம், போட்டோவே காணும். இதுலேருந்து தெரிஞ்ச அனுபவம். நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்போயே பெருசாக வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டாருன்னா நம்மளை தூக்கிடுவார். இதெல்லாம் வரும். உள்ள மனசு சைடாக ஓடும். நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம், அடுத்து கட் அவுட் வச்சுருவோம், இப்படின்னு நம்ம மேலே ஆசை வரணுன்னு அதுவே கிடையாது. ஜேஎஸ்கே எங்கே இருக்காருன்னு தேடுறாங்களெல்லாம் கணு தேட வச்சிடல. முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்தல. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயம் கேட்டுக்குவார், இது எப்படி அது எப்படின்லாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு சிறந்த குடும்பஸ்தான். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே தான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு எதாவது வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து, உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போனேன். ஆனால் யோசித்த பிறகு தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்காக பண்ணணுமோ அவ்வளோ நேக்காக பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டேன், சார் இந்த கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா, கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன்.
எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன், உங்கள் சீன் உங்கள் கேரக்டர்னா மொத்தம் இதான், அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானி எடுத்துருக்கேன் சீனரை டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணால் ஐயோ நாம் நடிக்க மாட்டேங்க திடீர்னு சொன்னால அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டைரக்டருங்க, நல்ல அனுபவமான டைரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க, இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னு சொல்கிறேன்னா, எனக்கு எங்கள் என்னன்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷனு, அப்போது ஒரு சம்பளம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினார். பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு சம்பளம் சொல்லிட்டார். ஓகே சார், ஓகே ஏன் டக்குன்னு ஓகேன்றீங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, இதான் சம்பளம்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தப்பு சார், சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த சம்பளம் ஓகேன்ட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு வேலை பண்ணுறார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோனு, ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க பொழுது, ஏதோ கை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சாரே பேசுகிறார். சார் சொல்ல மாட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையா சார், 1,000 கழட்டினாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும் அதான் முக்கியம், நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களா கேட்டேன், அதுக்கு தான் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லார்ட்டையும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என் படம் ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தார், ஜேஎஸ்கே சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம, அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷனை புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான ஆளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது பயம். ஆனால் நல்ல கதை யோசித்தேன், 1 மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் இப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுகுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுகுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா, இங்கிலீஷில் எடுத்தேன். என்னது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷ்னல் அவார்டு அனுப்புவோம். உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போன திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் நான் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆப்ரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வா நான் ஃபெஸ்டிவலுக்கு, ஏன் விடுவானோன்ட்டு நான் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்க 40%. சும்மா போட்டு இந்த படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன தாட்டியா எப்படி வந்துச்சு, படம் பார்த்தவங்களும் அழுகுறாங்க. அந்த ஃபீலிங் தான்
ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கலி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான பண நோக்குக்கு அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போதுன்னு அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போனதுக்காக அங்கங்கே தேன் தடவை அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க. கொஞ்சம் மாத்திரையே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட வீடியோகிராஃபர் எத்தாச்சா வெயிட் மேடம்